10ல் 4 பேருக்கு நீரிழிவு நோயின்னு சொல்லிட்டான். இன்சுலின் மாத்திரையா சாப்பிட்டுக்கணும், ஊசியா குத்திக்கணும், ஏதோ பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே இந்த டாக்டர் சொல்றாரு அரிசி திங்கிறதே நிறுத்திடுதுன்னு. நாங்களாம் அரிசி தின்னுதாயே நல்லா இருக்கும். அந்த அரிசி வேற, இந்த அரிசி வேற. அந்த அரிசி புல்ல தின்னுட்டு போகணும்னா மாடு போட்ட சாணியில விளைஞ்சது சொல்லணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது என்ன, யூரியாவில் விளைஞ்சது. அதுக்கப்புறம் அதுல பூச்சிக்கொல்லி வேற, பூஞ்சான கொல்லி வேற, அப்புறம் களைக்கொல்லி வேற, எல்லாம் உள்ளுக்குள்ள போய் அப்புறம் என்ன பண்றான்னா அந்த சன்ன அரிசிக்கு விலை கூடன்னு சொல்லி நல்லா பாலிஷ் பண்ணிட்டான். அந்த சத்தெல்லாம் தவிடோடு பிடிச்சி திங்கிற மாடு நல்லா இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த நாகர்கோயில்ல இருந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம விவசாயி ஒருத்தரை பார்த்து எனக்கு ஒரு 2 கிலோ 5 கிலோ தவிடு கொடுத்துடணும், இயற்கையில விளைஞ்ச நெல்லுல இருந்து எடுத்து தவிடு வேணும்னு கேட்டாரு. இவர் சொன்னாரு எதுக்கு தவிடுன்னு. அதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கிறேன், நீ தவிட அனுப்பிச்சு விடுன்னு. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு போய் பானை போது கேட்டுக்காரு தவிட என்ன பண்ணேன்னு. அதை மேலும் ஃபைனா அரைச்சிட்டு அது 50 கிராம் பாக்கெட்டா போட்டுக்கிறேன். வர்ற நோயாளி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்கெட்டை கொடுத்து இதை காலை சாப்பாட்டுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ, மத்தியான சாப்பாட்டுல கொஞ்சம் போட்டுக்கோ, ராத்திரி சாப்பாட்டுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அதுல நோயாளியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. கைக்குத்தல் அரிசி சாப்பிடுறது சொன்னா அது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எங்க கிடைக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரே வழி இதுதானே. இப்ப 50 கிராம் பாக்கெட்டா போட்டு போயிட்டு இருக்குப்பா உன் தவிடு, என் நோயாளியும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்றேன். அரிசிக்கு நிறைய வேலை வேணுங்கிறதுக்காக பாலிஷ் பண்றேன்னு சொல்லி கடைசியில் நீரிழிவு நோயில சிக்கிடுச்சியா. துள்ளியூண்டு புரதம் இருந்து பாருங்க, தோல்விட்டா அது கூட இல்லாம போயிடுச்சு. அந்த உண்மையில பி வைட்டமின் இருக்கு, அது போயிடுச்சுன்னா. அதனால மனுஷர்கள் எதை திங்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றம் வந்துருச்சு. அப்புறம் அந்த நம்ம கடைசியா படிச்சது புத்தருடைய இதை படிச்சிருந்தேன். அவங்க ஒரு 10 பேர் கேக்குறாங்க, ஏன் நீங்க சொன்னதெல்லாம் இந்த பிக்ஷுக்களுக்கே யோசனை சொல்லியிருக்கீங்க, நாங்களாம் குடும்பஸ்தரா இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது யோசனை சொல்லப்படாதான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, வாங்க யோசனை இல்லையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. மனுஷன்னாக்கா 2 இருக்குது, ஒன்னு மனம் இருக்குது, ஒன்னு உடம்பு இருக்குது. மனசை கட்டி போடு, உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க எப்ப டிவிக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துட்டீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்கறத நிறுத்தி விட்டீங்க. அங்க பாக்குறத பார்த்துட்டு மனசு மட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்க தொந்தி சரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கணையம் அப்படியே அமுக்கப்பட்டு இன்சுலின் சொல்றது நின்று போகுது. அதுக்கு பதிலாக தோட்டத்தை இயற்கை வழியில கொண்டுட்டு வந்தீங்கன்னா டிவியில படமா பாக்குறது போல நீங்களே ஓடி பிடிச்சி விளையாடலாம். புருஷ பொண்டாட்டி எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் விளையாடலாம். உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், தோட்டமும் நல்லா இருக்கும். அப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிறது.